ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக மத்தி மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு 5 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணோம்னா மீன் வந்து நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அன்றைக்கி அரை கிலோ போல் மத்தி மீன் எடுத்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2.5 ஸ்பூன் போல் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மசாலா நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரேடியே தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி மாவு கூட நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம கழுவி வச்சுருக்க மீனை நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மசாலா தடவி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடந்துக்கோமா நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் மீன் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா பிச்சு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.